என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கான்செப்ட், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஃபிங்கர் பிரிண்டிங்னா கைரேகைன்னு சொல்லுவாள். இப்போ எல்லாருமே கவர்மெண்ட் சிஸ்டம் எல்லாத்துலேயும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகணும். அப்போ டீச்சர் அப்படின்னா காலம்பரை போனோடனே ரேகையை வச்சு அட்டண்டன்ஸ் போடுறோம். அது கைரேகைன்னு சொல்லுவோம். லோகத்தில் எந்த ரெண்டு பேரோட கைரேகையும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதே மாதிரி ரெண்டு பேரோட டிஎன்ஏ 100% பாசிபிளாக இருக்கிறதுக்கு ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அந்த ஒரு டெக்னிக், நம்மளோட டிஎன்ஏவை என்ன வேரியேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னிக் பேர் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லுவோம். தமிழில் சொல்கிறப்ப டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் தொழில்நுட்பம். டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் தொழில்நுட்பம் என்ன யூஸுங்கிறது அப்புறம் வர. ஸோ ரெண்டு பேரோட ரேகை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. அதே மாதிரி ரெண்டு பேரோட டிஎன்ஏவும் ஐடென்டிக்கலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. We are 99.99% ஐடென்டிக்கல். நாம் அனைவரும் 99.99% ஒன்றாக இருப்போம். ஆர் 99.9% வச்சுக்கோங்க. 99 வேண்டாம், 9% வச்சுக்கோங்க. 99.9. பட் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் 0.1% வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷனை தான் we are using in this DNA fingerprint technology. டிஎன்ஏ கைரேகை அச்சிடுதல் தொழில்நுட்பம் என்பது இந்த வேரியேஷன் இருக்கு போகிறவங்களே நம்மள்கிட்ட அதை பேசிஸாக வச்சுட்டு தான் இருக்கு. அப்போ இட் இஸ் நாட் சிமிலர் இன் ஈவன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஒத்த இரட்டையர்களிடம் கூட இந்த ரேகை ஒன்றா இருக்காது. ரெப்படேட்டிவ் யூனிட் மியூட்டேஷனில் ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கலாம். அப்போ வாட் இஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்? இட்ஸ் அ மெத்தட் for comparing the DNA sequences of any two individual. ஏதாவது இரண்டு மனிதர்களின் டிஎன்ஏவினை டிஎன்ஏ சீக்வென்ஸினை என்ன பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்க உதவுகின்ற ஒரு டெக்னாலஜிக்கு, ஒரு மெத்தடாலஜிக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு பேர். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் அ மெத்தட் ஃபார் கம்பேரிங் த டிஎன்ஏ சீக்வென்சஸ் ஆஃப் எனி டூ இண்டிவிஜுவல்ஸ். ஏதாவது இரண்டு மனிதர்களின் டிஎன்ஏவை ஒப்பிட்டு பார்க்க உதவுகின்ற ஒரு தொழில்நுட்பத்தை நாம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் தொழில்நுட்பம் என்று அழைக்கலாம். நம்ம ரேகையை வைக்கணும்னா உடனே அந்த இது மாதிரி டப்பா மாதிரி தருவா, டப்பாவில் ஜாயிங்னு வச்சுட்டு அப்படியே வச்சுடுவோம், ரேகையை வச்சுடுவோம். இது மாதிரி நம்ம டிஎன்ஏவை பண்ண முடியாது. அது எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதோட அட்வான்டேஜஸ் என்ன, வாட் ஆர் த யூசஸ், அதனுடைய பயன் என்ன, அதையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன், நம்ம எல்லாரும் 99.9% ஐடென்டிக்கல். 0.1% மட்டும் நம்மிடம் வேறுபாடு காணப்படுகிறது. அந்த வேறுபாடுங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். முன்னாடியே நம்மளுக்கு தெரியும், இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ண சயின்டிஸ்ட் ஃபஸ்ட் அலெக் ஜெஃப்ரி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இந்த டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர் அலெக் ஜெஃப்ரி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி டெவலப்டு பை அலெக் ஜெஃப்ரி. இது ஞாபகம். இது எதை வச்சு நம்ம பண்ணுறா அப்படின்னா, இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஷார்ட் ரெப்படேட்டிவ் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ஃபார் அ பர்சன். அதை VNTR அப்படின்னு சொல்லுவா, வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். நம்ம டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி பார்க்குற சமயத்தில் சில ஏரியாவில் நைட்ரோஜீனஸ் பேசஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும், திரும்ப 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 காணப்படும். அது மாதிரி திரும்ப திரும்ப இருக்கு பாருங்களேன், அதுக்கு தான் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ்னு பேர், VNTRன்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் தான் திருப்பி திருப்பி இருக்கு பாருங்களேன், அதை ரிப்பீட்னு சொல்லுவோம். அது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். ஸோ VNTR என்றது அழைக்கப்படும். அந்த VNTRங்கிறது இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு ஈச் இண்டிவிஜுவல்.
நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த VNTR என்பது வெவ்வேறாக இருக்கும், ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. அதை வச்சுட்டு தான் இந்த மெத்தடாலஜி பண்ணுறான். அப்போ சொல்லியாச்சு டேண்டம் ரிப்பீட்னா என்ன சார் அப்படின்னா, ஸ்மால் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் DNA இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ். ஸ்மால் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் டிஎன்ஏனா டிஎன்ஏயோட ஒரு பகுதி, டிஎன்ஏவில் அந்த ஒரு பகுதியில் காணப்படுகின்ற நைட்ரோஜீனஸ் பேசஸ் திருப்பி 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 நிறையா தடவை இருந்ததுன்னா, வார்த்தையை கவனிங்கோ, ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ். டிஎன்ஏவின் ஒரு சிறிய பகுதியானது மீண்டும் மீண்டும் இருந்து கொண்டே இருந்தால், ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா, தொடர்ச்சியாக இருந்து கொண்டதே இருந்ததுன்னா, ஒரே மாதிரியான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா, ஸ்மால் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் டிஎன்ஏவின் ஒரு சிறிய பகுதி ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ் பல முறைகள் திரும்பி இருந்தால் அதுக்கு VNTRன்னு பேர், வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். அது எனக்கு வேறு மாதிரி இருக்கும், என் ஆம்டையாளுக்கு வேறு மாதிரி இருக்கும், என் ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், என் பொண்ணுக்கு வேறு மாதிரி இருக்கும், என் பிள்ளைக்கு வேறு மாதிரி இருக்கும். இதுதான் ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சொல்கிறது. ஸோ ரெண்டு பேருக்கு ஐடென்டிக்கலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இதை எப்படி சார் பிரிப்பா அப்படின்னா, அதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது, டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன். சென்ட்ரிஃபியூஜ்னு கேள்விப்பட்டிருப்பேன், அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதில் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷனில் என்ன பண்ணுவான், டிஎன்ஏவை தூக்கி போடுவான். அந்த சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறப்ப அதை அப்புறம் அந்த மெத்தடாலஜியில் கிராஃப் பண்ணுவான். அதில் பார்க்குறப்ப என்ன ஆகும், சில இடத்துல மேஜர் பீக் வந்திருக்கும், உயரமாக போயிருக்கும், கீழே வரப்போ ஸ்மால் பீக் குட்டியாக இருக்கும். இப்படி வருது பாருங்களேன், இது மாதிரி இருக்கப்போ இது மேஜர் பீக்னு வச்சுக்கோங்க, இது மேஜர் பீக், கீழே வர்றது ஸ்மால் பீக், இது மாதிரி பீக்ஸ் வரும். அந்த மேஜர் பீக்கில் இருக்கிறதுலாம் பல்க் டிஎன்ஏ, நம்ம டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அதிக அளவில் இருக்கக்கூடியது. இந்த மைனர் பீக் வரது பாருங்களேன், குட்டி குட்டியாக ஸ்மால் பீக் வருது பாருங்களேன், இந்த சின்ன சின்னதாக இந்த உயரமாக வரக்கூடியது கிரேடேஷனில் வர சமயத்தில் இருக்கிறதுக்கு பேர் சேட்டலைட்னு பேர். அந்த சேட்டலைட்டில் ரெண்டு டைப் இருக்கா, ஒன் இஸ் கால்டு த மைக்ரோ, another இஸ் கால்டு த மினி அப்படின்னு வச்சுக்கோ. இந்த சேட்டலைட் தான் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மைக்ரோ சேட்டலைட், இன்னொன்று பேர் மினி சேட்டலைட்னு சொல்லுவாள். இது நம்மளுக்கு ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுவா, சென்ட்ரிஃபியூக் பண்ணுவா. அந்த மெத்தடாலஜிக்கு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன்னு பேர். அப்போ மேஜர் பீக் வரும், ஸ்மால் பீக் வரும், மைனர் பீக்னு வச்சுக்கலாம். மேஜர் பீக் இருக்குது பாருங்களேன், அது டென்ஸ் டிஎன்ஏவின் மொத்தம் இருக்கும். இந்த குட்டி குட்டியாக வருது பாருங்களேன், அதுக்கு சேட்டலைட் என்று அழைப்பார்கள். ஒன்று மைக்ரோ சேட்டலைட்னே வச்சுமா, இன்னொன்று சின்னது மினி சேட்டலைட்னு சொல்லுவாள். இது ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதுதான் முக்கியம், சேட்டலைட்ஸ் ஹாவ் அ மேஜர் ரோல் இன் ஃபிங்கர் பிரிண்டிங். இந்த ரேகை அச்சிடுதல், டிஎன்ஏ ரேகை அச்சிடுதலில் இந்த சேட்டலைட்டை வச்சு தான் பண்ணுவா. இந்த சேட்டலைட், அந்த VNTRனா என்ன அர்த்தம்னா, சேட்டலைட் டிஎன்ஏ வித் ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம். VNTR மீன்ஸ், முன்னாடியே சொல்லியிருக்கேன், வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ்னு சொன்னேன். திருப்பி திருப்பி டிஎன்ஏவின் ஒரு பகுதியானது பலமுறை காணப்படுதல். இந்த காணப்படுதல் என்னன்னா, இது எங்கே இருக்கும்னா சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன். இந்த மைனர் பீக், அந்த மைனர் பீக் அந்த சேட்டலைட் டிஎன்ஏ இருக்கு பாருங்களேன், அதில் வேறுபாடுகள் அதிகம் காணப்படும். பாலி மீன்ஸ் மெனி, மார்பிசம் மீன்ஸ் மார்பலாஜிக்கல் கேரக்டர். அப்படி சொல்கிற மாதிரி இங்கே எதில் இருக்கும்னா, அந்த சீக்வன்ஸ்லேயே ரெண்டு பேருக்கு ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இட் ஷோஸ் வேரியேஷன், இதில் எண்ணற்ற வேறுபாடுகள் காணப்படும். அதை வச்சுட்டு தான் இதை பண்ணுறா. ஸோ ரெண்டு பேருக்கு ஃபஸ்ட்டு டிஎன்ஏ இருக்குது, ரெண்டு பேரோட டிஎன்ஏ ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. 99.9% ஐடென்டிக்கலாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் 0.1% வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்னன்னா, நம்ம ரெண்டு பேருக்கு இந்த VNTR வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் இருக்கு பாருங்களே. டிஎன்ஏவின் ஒரு சிறிய பகுதியானது தொடர்ச்சியாக பலமுறை இருந்தால் அதுக்கு VNTR என்று சொல்வோம். ரெண்டு பேருக்கு ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதை வச்சுட்டு தான் இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியை டெவலப் ஆச்சு. ரேகை அச்சிடுதல், டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் வச்சுக்கோம். அப்புறம் என்ன அப்படின்னா, அது எப்படி பண்ணுவோம், எதுலேருந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுவோம். நம்ம ஸ்கின்லேருந்து பண்ணலாம், ஹேர்லேருந்து பண்ணலாம், பிளட்லேருந்து பண்ணலாம், எதெல்லாம் வச்சுக்கோ. இது தவிர அதர் ஜெனட்டிக் எவிடென்சஸ், இப்போ ஸ்பெர்ம், மேல் கேமெட், விந்தணு, அதிலிருந்து பண்ணலாம். எதுலேருந்து வேணாலும் ஐசோலேட் பண்ணிக்கலாம். பிளட் சாம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம், ஹேரை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் செல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், செமன்
வித் ஸ்பெர்மிட்டோசோவா மேல் கேமெட் எதை வேணாலும் வச்சுக்கலாம். இதை எப்படி பண்ணுவோம் அந்த மெத்தட் புக்கில் அழகாக ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்கான். இது முடித்தோன்னே உங்களுக்கு நான் அது ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். என்ன பண்ணுவா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுல மெத்தட் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு செல்லை எடுத்துப்பான், பிளட் சாம்பிள் எடுத்துக்கலாம், ஸ்கின் செல்லை எடுத்துக்கான்னு வச்சுக்கோ. அதுலேருந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுவோம். டிஎன்ஏ இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஸ்கின் செல் ஆர் ஃப்ரம் த பிளட் ஆர் ஃப்ரம் த ஸ்பெர்மிட்டோசோவா ஆர் ஃப்ரம் த ஹேர். ஃபஸ்ட்டு டிஎன்ஏவை அந்த செல்லுலேருந்து ஐசோலேட் பண்ணுவா. ஐசோலேட் பண்ணப்போ அதான் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன்னு பேர், ஐசோலேஷன் பேர். Then it cut into fragments using restriction enzyme or restriction endonucleases. அதை என்ன பண்ணுவார், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வச்சு சிறு சிறு துண்டுகளாக வெட்டுவார். அப்புறம் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ்னு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜியில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை தனித்தனியாக பிரிச்செடுப்பான். பிரிச்செடுக்கிறப்ப இந்த அகாரோஸ் ஜெல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பேர். அது என்ன பண்ணுன்னா டிஎன்ஏ ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணும். அந்த அகாரோஸ் ஜெல் வழியாக போகிறப்ப இட் வில் ஃபார்ம் அ பேண்ட். சின்ன சின்னதாக பேண்டாக ஃபார்ம் பண்ணும். அதுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன். அந்த பேண்டு முடிச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவா. டிஎன்ஏ பேண்ட் பேட்டர்ன் என்ன ஃபார்ம் ஆகிருக்கோ அதை எடுத்து ஒரு நைலான் மெம்ப்ரைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதுக்கு பேர் சதர்ன் பிளாட்டிங்னு பேர். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அகாரோஸ் ஜெல் டு நைட்ரோசெல்லுலோஸ் மெம்ப்ரைன் இஸ் செட் டு பி சதர்ன் பிளாட்டிங். அகாரோஸ் ஜெல்லில் இருக்க டிஎன்ஏ பேண்ட் எடுத்து நைட்ரோசெல்லுலோஸ் மெம்ப்ரைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா பார்த்தேன்னு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் சதர்ன் பிளாட்டிங்னு பேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுத்து அதை ப்ரூவ் மாதிரி தயார் பண்ணிப்பாள். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவா, ஒரு மெம்ப்ரைன் சொன்னேன் பாருங்களேன், இந்த நைட்ரோசெல்லுலோஸ் மெம்ப்ரைனில் இதை பண்ணுவாள். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணுவாள். எக்ஸஸாக நிறையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வாஷ் பண்ணிவிடுவாள். அதுக்கப்புறம் எக்ஸ்ரேவை வச்சு ஃபோட்டோகிராஃபி எடுப்பாள். அந்த ஃபோட்டோகிராஃபியை எடுத்து மேட்ச் பண்ணி பார்ப்பாள். 2 பேருக்கு அந்த எக்ஸ்ரே ஃபோட்டோகிராஃபியில் வந்த பேண்ட் இருக்குது பாருங்கள, இந்த விஎன்டிஆர் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. இது எதுக்கு சார் பண்ணுறா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். மெத்தடை ஐசோலேட் பண்ணுறா, துண்டு துண்டாக வெட்டுறா, வெட்டினதுக்கப்புறமா ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் பண்ணுறா, நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஃபோட்டோ எடுத்துடுறா. ஃபைனலி வி டேக் ஃபோட்டோகிராஃப் எடுத்து பார்த்தோன்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் மெத்தடாலஜி சொன்னேன், சதர்ன் பிளாட்டிங்னு சொன்னேன், அதெல்லாம் செப்பரேட்டாக பார்த்துப்போம். மெத்தடில் வந்துடுது ஃபோட்டோ. 2 பேருக்கு ஐடென்டிக்கலாக இல்லை. எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னா அதுதான் அதோட அப்ளிகேஷன், அதுதான் அதோட யூஸ். ஃபஸ்ட் எடுத்துனோன்னா ஃபாரன்சிக் அனலைசிஸ், தடய அறிவியல், அதில் இதோட ரோல் ரொம்ப முக்கியம். சில ஏரியாவில் மேட்டர்னிட்டி டிஸ்பியூட் வந்துடும். அப்பா யாரும் அம்மா யாருன்னு தெரியல, ரிஸ்க் ஆகிடுது. அப்போ ஒரு குழந்தை இருக்கா, குழந்தை என்ன ஆகிடுத்து, அப்பா அம்மா எல்லாமே யார்ட்டையோ தத்தெடுத்து வளர்க்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ ரியல் பேரண்ட் அவள் கிடையாது. அந்த குழந்தையோட டிஎன்ஏவையும் அப்பா அம்மா டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப ரியல் பேரண்ட் தெரியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அப்போ அந்த பேட்டர்னிட்டி டிஸ்பியூட் வந்தால் அப்பா யார், மேட்டர்னிட்டி அம்மா யாருன்னு இருந்தால் அந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1. தென் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அவளோட இதை வச்சுன்னு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். திஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை வச்சு நம்மளால் மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியம். 2வது பெடிகிரி அனலைசிஸ், பரம்பரை பகுப்பாய்வுன்னு சொல்லுவோம். த இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஜீன் இன் அ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் ஒரு குறிப்பிட்ட ஜீனானது அப்படியே இன்ஹெரிட் ஆகிட்டே இருக்கா, அது மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த டேண்டம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா, இந்த ஹெரிடபிள் டிசீசஸ், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆந்த்ரோபோலாஜிக்கல் ஸ்டடீஸ், மானிடவியல் ஆய்வுகளுக்கு உதவும். ஹியூமன் ஆரிஜின், மனிதன் எவ்வாறு உருவானான், அண்ட் ஹவு தி எவல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ். ஹோமோ எரெக்டஸ்லேருந்து ஹோமோ செப்பியன் எப்படி வந்தான், இது மாதிரி இந்த எவல்யூஷனரி ஸ்டடி, ஆந்த்ரோபோலாஜிக்கல் ஸ்டடீஸ் இருக்கு போகிறவங்களே மானிடவியல் பகுப்பாய்வுன்னு சொல்லுவாள். அந்த பகுப்பாய்விற்கு இது மிகவும் உதவும். அதோட முக்கியம் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்டு லைஃப். எண்டமிக் ஸ்பீஷீஸ்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த விலங்குகளை, காட்டு விலங்குகளை பாதுகாத்தல். எண்டமிக் அப்படின்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு அ பர்டிகுலர் ஏரியா, அந்த குறிப்பிட்ட பகுதியை தவிர வேறு எங்குமே அது இருக்காது. அது மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடியதில் சில பேர் நம்பரை நம்ம கவுண்ட் பண்ணணும், சில பேர் அழிஞ்சு போயிட்டா செத்து போயிட்டானா அதோட செல்லை வச்சுட்டு ஒரு நம்ம சார்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம்.
ஸோ எது இருக்குது, எவ்வளோ பிளான்ட் இருக்குது, எவ்வளோ அனிமல் இருக்குது. எண்டமிக் ஸ்பீஷீஸ்னால் பிளான்ட்டே வச்சுக்கலாம், இங்கே வந்து நம்ம அனிமலை வச்சுக்குவோம், அனிமல்ஸ் இருக்குது. அதுமாரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவளால் என்ன பண்ண முடியும், மெயின்டைனிங் டிஎன்ஏ ரெக்கார்டு, அதனுடைய டிஎன்ஏ எப்படி இருக்குங்கிறத ரெக்கார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எண்டமிக் ஸ்பீஷீஸ் அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அதான் டு பி எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாள். எண்டமிக் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் டு பர்டிகுலர் ஏரியா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னா மோஸ்ட்லி ஃபாரன்சிக் அனலைசிஸ், தடய அறிவியலில் இதனுடைய முக்கியத்துவம் மிக அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல உங்களுக்கு கொலை நடந்துடுத்து, ஒரு இடத்துல ரேப்பிங் மாதிரி எதானு ஆகிடுத்து, ஒரு இடத்துல திருடை வச்சுட்டு போகிறான், திருடை எதாவது வரைஞ்சிட்டு போயிடுறான், அவனோட ஹேர் இருந்திருக்கலாம், அவனோட பிளட்டு கொஞ்சம் விழுந்திருக்கலாம், அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபாரன்சிக் சயின்ஸில் ரொம்ப யூஸ் ஆகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? இதுதான் சும்மா நம்ம ரேகை, கை ரேகை 2 பேருக்கு ஒன்றா இருக்காது. அதே போலவே டிஎன்ஏ ரேகை என்பது 2 பேருக்கு ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. அதை தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். அதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ மாதிரி உங்களுக்கு காமிச்சுடுறேன். ரீசன் என்னென்னா, நீங்கள் படிக்கிற சமயத்தில் திருப்பி படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 minute இந்த போர்டில் போய் காமிச்சிட்டேன்னா அது 2க்கு சொல்ல முடியாமல் போயிடுது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நீங்கள் நோட்ஸ் மாதிரி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சொன்னேன். இதுதான் ரேகை அச்சிடுதல் தமிழில் சொல்லுவாள். எதை வச்சு இதை கண்டுபிடிக்கிறா அப்படின்னா, 2 பேரோட டிஎன்ஏ சீக்வன்ஸை கம்பேர் பண்ணுறோம். அதில் விஎன்டிஆர்னு ஒன்று இருக்குது, வேரியபிள் டேண்டம் ரிப்பீட்ஸ்னு சொல்லுவோம். 2 பேருக்கு ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இதுதான் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இங்கே வாங்கும். ரெப்படேட்டிவ் யூனிட்டை எப்படி செப்பரேட் பண்ணுவான்னா, டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த சென்ட்ரிஃபியூஜை வச்சுன்னு அந்த மெத்தடாலஜியில் அதை பிரிப்பா. அது மாதிரி பண்ணுறப்ப அது 2 பீக்கை ஃபார்ம் பண்ணும். ஒன் இஸ் மேஜர், அனதர் இஸ் மைனர்னு வச்சுக்கலாம், ஸ்மால் பீக்னு வச்சுக்கலாம். அந்த மேஜர் இருக்குது பாருங்களேன், அந்த பல்க் டிஎன்ஏன்னு சொல்லுவாள். மைனர் சேட்டலைட் சொல்லுவாள். இந்த சேட்டலைட் தான் முக்கியம். இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஃபிங்கர் பிரிண்டிங். அப்போ ஐசோலேட் பண்ணிட்டோம். எதுலேருந்து ஐசோலேட் பண்ணலாம்? பிளட்டில் எடுத்துக்கலாம், ஹேரில் எடுத்துக்கலாம், ஸ்கின்னில் வச்சுக்கலாம், ஆர் அதர் ஜெனட்டிக் எவிடென்சஸ். இதில் பாருங்கள், இந்த விஎன்டிஆர் தான் இட் ஷோஸ் பாலிமார்பிசம், நிறையா வேறுபாடுகளை பெற்றிருக்கும் டியூ டு மியூட்டேஷன். மியூட்டேஷன் மீன்ஸ் சடன் சேஞ்சுன்னு பேர். இந்த மெத்தடாலஜி சொன்னேன் பாருங்களேன், எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு சாம்பிளை எடுத்துக்கணும், டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், சின்ன சின்ன துண்டாக கட்டணும், ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ்க்கு போகணும், அதுக்கப்புறம் சதர்ன் பிளாட்டிங் பண்ணணும். சதர்ன் பிளாட்டிங் பண்ண அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் ப்ரூஃப் தருவா, எக்ஸஸை வாஷ் பண்ணிவிடுவா. கடைசியில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரேடியோ ஆக்டிவ் ப்ரூஃபை வச்சுட்டு ஃபோட்டோகிராஃப் எடுப்பா. அந்த ஃபோட்டோகிராஃபில் நமக்கு பேண்ட் பேட்டர்ன் தெரியும். 2 பேருக்கு அந்த பேண்டு ஒன்றா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. இங்கே அப்படியே ஓடி வாங்கோ. அப்ளிகேஷன் என்ன சொன்னேன், ஃபாரன்சிக் அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தடய அறிவியலில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. எந்த இடத்துல கொலை குற்றம் அதெல்லாம் இருந்தால் கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலியில் ஏதாவது ஹெரிட்டபிள் டிசீசஸ் இருந்தால் ஹெரிட்டபிள் பேட்டர்ன், ஹெரிடிட்டி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். மானுடவியல் ஆய்வுகள்னு சொல்லுவோம். ஆந்த்ரோபோலாஜிக்கல் ஸ்டடீஸ் இருக்குது பாருங்களேன், மனுஷன் எப்படி ஆரிஜின் நடந்தது, எவல்யூஷன் எப்படி வந்தது, அதை கண்டுபிடிக்கலாம். அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், அந்த காட்டு விலங்குகளை பாதுகாப்பதில் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. எக்ஸ்பெஷலி என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ். என்டேஞ்சர்டு சொல்லலாம், எண்டமிக். என்டேஞ்சர்ட்னா அழியக்கூடிய நிலையில், எண்டமிக்னா ரெஸ்ட்ரிக்டட் டு அ பர்டிகுலர் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுதல். என்டேஞ்சர்ட்னா அழியக்கூடிய நிலையில் இருப்பவை, மிகவும் ரெட் டே டாட் ஷீட்னு சொல்லுவா. எண்டமிக்னா ரெஸ்ட்ரிக்டட் டு அ பர்டிகுலர் ஏரியா, அதெல்லாம் பற்றி டிஎன்ஏ ரெக்கார்டை தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். என்ன பார்த்துக்கோங்க, ரொம்ப பொறுமையாக கேட்டுருந்தேன் வெள்ள நேரம். தேங்க்ஸ் அ லாட். ஹாவ் அ நைஸ் ஈவினிங் ஆஸ் வெல் அஸ் நைட். தேங்க்யூ.